ஆரம்பத்தில் நாம் பிரிவினைவாதிகளாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இதையும் ஒரு லட்சிய நிலையில் எடுத்துக்கொள்வோம். யாரையும் நாம் தவிர்க்க வேண்டாம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரிவு இருக்க வேண்டும். இந்த பிரிவுதான் நமது இஷ்டம். நமது பிரிவை, நமது இஷ்டத்தை கடைபிடிப்பதற்காக மற்றவனின் கழுத்தை அறுக்க வேண்டியதில்லை. நமது பிரிவு நமக்கு புனிதமானது. அதை நமது சொந்த சகோதரர்களிடம் கூட சொல்லக்கூடாது. ஏனெனில் அது நான் தேர்ந்தெடுத்தது, எனவே புனிதமானது. அதுபோல் என் சகோதரனுடைய இஷ்டமும் புனிதமானதே. எனவே உன் இஷ்டத்தையே உறுதியாக பற்றிக்கொள். பிரார்த்தனை செய்யும் போது உன் இஷ்ட தெய்வத்தை மட்டுமே கருத்தில் கொள். கடவுள் பல நிலைகளில், பல வடிவங்களில் இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த நேரத்திற்கு உனது இஷ்ட தெய்வம் மட்டுமே உன் நினைவில் இருக்கட்டும். இப்படி நீண்ட காலம் பயின்று உனது ஆன்மீக செடி போதிய அளவு வளரும்போது உனது ஆன்மா வலிமை பெற்றதாகிறது. அப்போது உன் இஷ்ட தெய்வத்தை நீ எங்கும் காண முடியும். அப்போது இயல்பாகவே தலைகள் எல்லாம் இற்று வீழ்கிறது. பழம் பழுக்கும்போது அதன் எடை காரணமாகவே அது கீழே விழுகிறது அல்லவா? இத்தகைய எண்ணம் நம்முள் வளர பாடுபடுவோம். சில சொற்பொழிவுகளை கேட்பதும், ஜீரணிக்க முடியாத சில கருத்துக்களை மூளையில் திணித்து அங்கே ஒரு வாட்டர்லூ போரையே நிகழச் செய்வதும் எந்த பலனும் இல்லை. ஒரு லட்சியத்தில் ஈடுபாடு இது இருப்பவன் ஆன்மீகத்தில் வளர்வான், ஒளியை காண்பான். நான் இந்த சாதனையை செய்கிறேன், நான் அந்த சாதனையை செய்கிறேன் என்றெல்லாம் பலரும் சொல்வதை கேட்கலாம். அவர்கள் அப்படி என்னதான் செய்கிறார்கள் என்று கேட்டு பாருங்கள். அங்கே ஒரு சொற்பொழிவு கேட்டோம், இங்கே ஒரு விரிவுரை கேட்டோம் என்பார்கள். அதை கேட்டுவிட்டு 3 மணி நேரம், அதுவும் ஓரிரு நாட்கள் ஏதோ செய்திருப்பார்கள். இவ்வளவும் செய்ததே அவர்களுக்கு பெரிய சாதனை ஆகிவிட்டது. இது நிறைநிலைக்கான வழி அல்ல, ஆன்மீகத்திற்கான பாதையும் அல்ல. இது முட்டாள்களின் வழி. ஓர் இஷ்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் முழு மனமும் அதில் ஈடுபடட்டும். ஒரு பலனை காணும் வரை, ஆன்மா வளரும் வரை அதனை தினமும் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் எடுத்துக்கொண்ட இஷ்டம் உங்களுக்கு உரியதாக இருக்குமானால் அதுவே வளர்ந்து உங்களுக்கு மிக உயர்ந்த அனுபவத்தை அளிக்கும். இறுதியில் உங்கள் இஷ்ட தெய்வமே பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருப்பதாக, எல்லாவற்றிலும் ஊடுருவி இருப்பதாக காண்பீர்கள். அதே வேளையில் பிறரது இஷ்ட தெய்வங்களையும் நாம் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும். இல்லாவிட்டால் வழிபாடு என்பது கொள்கை வரி என்ற நிலைக்கு தாழ்ந்துவிடும். பழைய கதை ஒன்று உண்டு. சிவபக்தன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு சிவபெருமானிடம் பக்தி இருந்த அளவிற்கு மற்ற தெய்வங்களிடமும் பிற பக்தர்களிடமும் வெறுப்பும் இருந்தது. நாராயணா என்று யாராவது சொல்வதை கூட அவனால் சகிக்க முடியாது. இந்தியாவில் வைணவர்களும் ஏராளம் உள்ளார்கள். எனவே நாராயண நாமத்தை கேட்பதை அவனால் தவிர்க்க முடியவில்லை. அதை தவிர்ப்பதற்காக 2 காதுகளிலும் துளையிட்டு 2 மணிகளை கட்டி தொங்கவிட்டுக் கொண்டான். யாராவது நாராயணா என்று சொன்னால் உடனே தலையை அசைப்பான். அதன் காரணமாக அவனது காதுகளில் தொங்குகின்ற மணிகள் ஆடி ஒலியை எழுப்பும். அவன் அந்த நாமத்தை கேட்க வேண்டி இருக்காது. அவனது வெறியை கண்ட சிவபெருமான் ஒரு நாள் அவனது கனவில் தோன்றி, முட்டாளே, நானே விஷ்ணு, நானே சிவன், இருவரும் வெவ்வேறு அல்ல, வேறுபாடு எல்லாம் பெயரில் மட்டுமே. 2 கடவுள்கள் ஒருபோதும் கிடையாது என்றார். ஆனால் அந்த பக்தன் அதை பொருட்படுத்தாமல், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அந்த விஷ்ணுவிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட்டான். அவனிடம் சிவபெருமானின் சிலை ஒன்று இருந்தது. அதை அவன் ஒரு சிறிய பீடத்தில் வைத்து வழிபட்டு வந்தான். ஒரு நாள் அவன் சாம்பிராணி முதலானவை வாங்கி வந்து தூபமிட்டு அவரை வழிபட்டான். சாம்பிராணி புகை எங்கும் சூழ்ந்திருந்த அந்த நேரத்தில் சிலை 2ஆக பிளந்து ஒன்று சிவனாகவும் மற்றொன்று விஷ்ணுவாகவும் மாறியது. அவ்வளவுதான். அந்த பக்தன் துள்ளி குதித்து எழுந்து ஒரே ஓட்டமாக ஓடி விஷ்ணுவின் மூக்கை பொத்திக் கொண்டான். சாம்பிராணி நறுமணத்தை கூட விஷ்ணு முகர்ந்துவிடக்கூடாது என்ற அளவுக்கு அவனது வெறி இருந்தது. சிவபெருமானால் அவனது வெறியை தாங்க முடியவில்லை. எனவே கோபத்துடன் அவனை அசுரனாக பிறக்கும்படி சாபமிட்டான். கொள்கை வெறியர்களுக்கு எல்லாம் தந்தையான
அவனே கண்டாகர்ணன். இந்தியாவில் கண்டாகர்ணனை வழிபடுகிறார்கள். அந்த வழிபாடே வினோதமாக இருக்கும். ஒரு களிமண் உருவை செய்து அதனை துர்நாற்றமிக்க பூக்களால் வழிபடுவார்கள். கொடிய நோய்களை பரப்புகின்ற துர்நாற்றமிக்க சில பூக்கள் இந்திய காடுகளில் உள்ளன. பின்னர் பெரிய கொம்புகளால் அந்த களிமண் சிலையை அடி அடி என்று அடிப்பார்கள். தங்கள் தெய்வத்தை தவிர பிற தெய்வங்களை வெறுக்கின்ற அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறான் கர்ணாகண்டன். நிஷ்டை பக்தியிலுள்ள ஒரே குறைபாடு இதுதான், அதாவது வெறி பிடித்த அசுரன் ஆதல். உலகம் முழுவதும் அவர்கள் நிறைந்துள்ளார்கள். யாரையும் வெறுப்பது எளிது. ஒருவனை நேசிக்க வேண்டுமானால் மற்றவர்களை வெறுத்தேயாக வேண்டும் என்ற அளவிற்கு மனித குலம் பலவீனம் அடைந்திருக்கிறது. ஒரு இடத்தில் ஆற்றலை எடுத்து மற்ற இடத்தில் வைப்பது போல் உள்ளது அவர்களது செய்கை. ஒருவன் ஒருத்தியை நேசிக்கிறான். சில காலத்திற்கு பிறகு இன்னொருத்தியை விரும்புகிறான். இரண்டாவது பெண்ணை நேசிக்க வேண்டுமானால் அவன் முதல் பெண்ணை வெறுக்க வேண்டியிருக்கிறது. பெண்கள் விஷயமும் அப்படியே. இந்த குணம் நமது இயல்பின் ஒவ்வொரு பகுதியிலும் நிறைந்துள்ளது. மதத்தை பொறுத்தவரையிலும் கூட இது உண்மையே. சாதாரணமான பலவீனமான மனிதனால் ஒருவரை வெறுக்காமல் மற்றவரை நேசிக்க முடியாது. இந்த இயல்புதான் மதத்தில் கொள்கை வெறியாக மாறுகிறது. அவர்களை பொறுத்தவரை தங்கள் லட்சியத்தை நேசிப்பது என்றாலே மற்ற எல்லா கருத்துக்களையும் வெறுப்பதுதான். இதை தவிர்க்க வேண்டும். அதே வேளையில் இன்னொரு அபாயமும் தவிர்க்கப்பட வேண்டும். நாம் நமது ஆற்றல்களை சிதறடித்து வீணாக்கக்கூடாது. நமது வாழ்க்கையில் ஆன்மீகம் என்றால் ஒன்றுமே இல்லை. 2-3 சொற்பொழிவுகளை கேட்டால் போதும். ஆன்மீகம் என்பது அவ்வளவுதான். 2 அபாயங்கள் உள்ளன. மிகவும் தாராள மனப்பான்மை உடையவர்களிடம் தீவிரம் இருப்பதில்லை. அவர்கள் பறந்து பறந்து செல்கிறார்கள். இப்போதெல்லாம் ஆன்மீகம் என்பது மிகவும் விரிந்து பறந்ததாகிவிட்டது. அதில் ஆழமோ தீவிரமோ இல்லை. நாள் முழுவதும் கடுமையாக உழைத்து பிறகு மனத்தை சற்று லேசாக்கிக் கொள்வதற்காக சிறிது தான தர்மங்கள் செய்கிறார்களே, அதுதான் ஆன்மீகம், அதுதான் மதம் என்றாகிவிட்டது. 5 நிமிட ஆர்ப்பாட்டத்தில் மதமே அடங்கிவிட்டது. பரந்த கொள்கைகளினால் வரும் அபாயம் இதுதான். இனி சில பிரிவினரிடம் தீவிரமும் ஆழமும் உள்ளது. ஆனால் அது மிகவும் குறுகியதாக உள்ளது. அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள், ஆனால் அங்கே பரந்த மனப்பான்மை இல்லை. இதன் காரணமாக அவர்கள் மற்ற ஒவ்வொருவரையும் வெறுக்க தலைப்படுகிறார்கள். இந்த 2 அபாயங்களையும் தவிர்த்து மிகவும் பரந்த மனப்பான்மை உடையவர்களைப் போல் பரந்தும் அதே வேளையில் மிக தீவிரமான கொள்கை வரியினைப் போல் ஆழமாகவும் இருக்க முடியுமானால் நாம் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அதனை எப்படி செய்வது? இந்த நிஷ்டை கருத்தின் மூலம்தான். நம்முன் உள்ள லட்சியங்கள் எல்லாமே உண்மையானவை. எல்லாமே ஒரே இறைவனின் பல்வேறு பகுதிகள். ஆனால் இறைவனை இந்த எல்லா வழிகளின் மூலமும் வழிபடும் திறமை நம்மிடம் இல்லை. எனவே ஏதாவது ஒரு லட்சியத்தை பிடித்துக் கொண்டு அதையே நமது வாழ்க்கை லட்சியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதை உங்களால் வெற்றிகரமாக செய்ய முடிந்தால் மற்ற அனைத்தும் தானாக நடைபெறும். சடங்குகள் சேர்ந்த கிரியைகளுடன் கூடிய ஆரம்ப நிலையிலுள்ள பக்தியின் முதல் பகுதி இங்கே நிறைவுறுகிறது. பக்தியின் முதல் பாடமே சீடனை, அதாவது சாதகனை பற்றியதுதான். சீடன் யார்? அவனுக்குரிய தகுதிகள் எவை? எங்கே பேசுபவர் அற்புதமானவராக இருக்கிறாரோ அதுபோலவே கேட்பவரும் அற்புதமானவராக இருக்கிறாரோ, எங்கே ஆசிரியர் அற்புதமானவராக இருக்கிறாரோ அதுபோலவே மாணவனும் அற்புதமானவராக இருக்கிறானோ அங்கேதான் உண்மையான ஆன்மீகம் உருவாக முடியும். தங்களுக்கான எல்லாவற்றையும் குரு செய்ய வேண்டும் என்றுதான் பொதுவாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தங்களிடம் அதற்குரிய தகுதி இல்லை என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. முதலில் சாதகனிடம் தேவை என்பது இருக்க வேண்டும். அதாவது அவனுக்கு ஆன்மீகம் உண்மையாக தேவைப்பட வேண்டும். நமக்கு ஆன்மீகத்தை தவிர வேறு எல்லாம் தேவையாக இருக்கிறது. தேவை என்று எதை நாம் கூறுகிறோம்? உணவு
நமக்கு தேவை என்கிறோமே அதுபோன்ற தேவையைத்தான். ஆடம்பரங்கள் தேவை இல்லாதவை. நாம் உயிர் வாழ இன்றியமையாதவைதான் தேவைகள்.